ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ளீஸ் மேம் தயவு செஞ்சு டெய்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கும் டெய்லி வீடியோ போடுறது ஆசை, பட் சில சுச்சுவேஷன்ஸ் நமக்கு டைம் இல்லை அப்படின்னு வரும்போது ஒரு 1 or 2 டைம்ஸ் ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு டைம் வரும். ஸோ வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ளீஸ் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே, Star, Page of Cups, 8 of Wands, 9 of Pentacles, Knight of Cups, 6 of Pentacles, 7 of Swords, 7 of Cups, Hermit, Sun, Ace of Pentacles. Okay, so bottom of the deck, King of Pentacles, Brightness, New Vision, Illusion, Friendliness, Possibilities, Postponement, Innocence, Moment to Moment, Playfulness, Inner Voice, Rebel, Totality, Escaster. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்கணுன்னா கரண்ட் எனர்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறோம் அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே ஓகே, ஸோ இவங்களோட கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஒரு பர்சன் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு, ஒரு லைட் ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபரும் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு, மேபி இந்த ஒரு பர்சனோட உங்களுக்கு ஏஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட கம்மியான ஏஜ் உள்ள ஒரு போர்ஸு கூட நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, ஆக்சுவலி ஸ்டார் ஆகும். ஸ்டார் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இருக்கக்கூடிய இடத்துல சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு போர்ஸ்னாக இருக்கலாம், இன்னொரு போர்ஸோட கேரக்டர் ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஏன்னா சொசைட்டி ஃபேமிலியில் எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு போர்ஸ்னாக இருக்கும். இப்போ ஸ்டார்னு சொல்லும்போது கட்டாயம் இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் உண்டு. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆப்ஷன்ஸ் உண்டு. இன்னொரு பர்சன் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு.
என்ன சொல்கிறது, ப்ளே பாய் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் கொண்டு போയിട്ടുണ്ട്. കാരണം என்னென்னு கேட்டிங்க, இந்த പേഴ്സണൊക്കെ ആപ്ഷൻസ് ഉണ്ട്. ആപ്ഷനൊക്കെ ഒരു കുറയും ഇല്ലാത്ത ഒരു പേഴ്സൺ ആപ്ഷൻസ് ഉണ്ട്. ആപ്ഷൻ வந்து ஒன்றுக்கு ரெண்டு அதிகமான ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் உண்டு. இவருக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பேர்சன் கிடையவே கிடையாது. ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பேர்சன். இந்த ஒரு பேர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக கேம் களிச்சிട്ടുണ്ട്. ஓகே, உங்களை வச்சு விளையாடுறது, உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடுறது, விட்டுட்டு போகிறது, மறுபடியும் போகிறது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் காட்ட முடியுமோ எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சனை காட்டிட்டு. ஓகே, பட் இந்த ஒரு பர்சனை நம்ம ட்ரஸ்ட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்கோர்ஸ் நம்ம கட்டாயம் ட்ரஸ்ட்டு பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கார்டு ஆகும். ஸோ இவங்களை வந்து நம்ம ஆத்மார்த்தமாக இவங்களை நம்பலாம், ட்ரஸ்ட்டு பண்ணலாம். இந்த ஒரு பர்சன் மேபி ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம் ஆப்ஷன். பட் இந்த ஒரு பர்சன் அவ்வளோவா சீக்கிரமாக யாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கமிட்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் அந்த உலக அழகியே வந்தால் கூட அந்த ஒரு பர்சன் திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் இவர் உங்ககிட்ட கமிட்மெண்ட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இதுவரை கொடுத்துருக்க மாட்டாங்க. லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு. பட் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ஓகே, பட் இவரே ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்ட பர்சனாக, ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சனாக, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய ஒரு கேரக்டர். பட் இப்போ இவருக்கு கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே, கமிட்மெண்ட் இவங்க கிட்ட வாங்குறது கொஞ்சம் பாடம் உண்டு, ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட பர்சன், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலி எனி டைம் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் ஆகும் நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, பட் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு டவுனான ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒட்டு மொத்தமாக ஒரு க்ரோ இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள். ஓகே, பட் இதில் ஒரு சிலவங்க வீடியோ பார்க்குறவங்க செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ செல்ஃப் லவ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஏன்னா செல்ஃப் லவ் நம்ம பண்ணாத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு க்ரோ கூட கிடையாது. செல்ஃப் லவ்னா என்ன சொல்லணும், நம்மளை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறது, நம்மளை நம்ம ஹை பீரியடில் வச்சுக்கிறது, நம்மளை நம்ம ஹை வைப்ரேஷனில் வைக்கிறது. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்ம லைஃப்பில் நம்ம அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹை வைப்ரேஷனோட ஒரு கேரியர், ஒரு நல்ல கேரியர் வேணும். இல்லைன்னா ஒரு எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு பணம் வந்துகிட்டே இருக்கணும், இல்லைங்க எனக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா ஒன்று, எப்போவுமே நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அட்ராக்ட் ஆகணும். நம்மளோட மனம் வந்து இப்படி அமைதியாக இருக்கணும், மைண்டு வந்து பீஸாக இருக்கணும். நம்ம எனி டைம் நம்ம டவுனாக விடாமல் ரொம்ப ஹாப்பியாக அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணும்போது நம்மளோட வைப்ரேஷன் ரொம்ப ஹை லெவலில் வரும். ஸோ நம்ம வைப்ரேஷன் ஹை லெவலில் வரும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் அப்படியே நமக்கு அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு லைஃப்பில் வந்து கிடைக்காது. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் இப்போ நிறைய பேடான சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்கள் மைண்டை அமைதியாக வச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஐடியாஸ் வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குள்ள ப்ராப்ளத்தை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கழிவு உண்டு. ஓகே, நமக்குள்ள ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நமக்கு வெளியே தேவையில்லை. நமக்குள்ள ப்ராப்ளத்தை நம்மளால் ஷார்ட் அவுட் பண்ண முடியும். பட் நம்மளோட ப்ராப்ளத்தை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும், நம்ம வந்து அமைதியாக இருக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ நம்ம அப்படியே அமைதியாக உட்காரும்போது அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம எனி டைம் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்ட்ரெஸ் ஆகிட்ருக்கோம், டிப்ரெஷன் ஆகிட்ருக்கோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ராங்காக போயிட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சு பாருங்கள். உங்களையே அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணி உங்களை ஹாப்பியாக வைங்க. இல்லைன்னா வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர்டேக் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த ஒரு பர்சனை எப்படி நம்மக்கிட்ட வர வைக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஐடியாஸ் வரும், இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணும், புரியுதுல்ல. ஸோ மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மைண்டும் மனதும் ரொம்ப அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் உங்களுக்கு பயங்கரமாக அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்களோட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் உங்களுக்குள்ளே தான் இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனை நம்ம ட்ரஸ்ட்டு பண்ணலாமா கேட்டால் அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரஸ்ட்டு பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராயலான ஒரு பர்சன் தான். ஓகே, இவருக்கு ஸ்நேகம் உண்டு. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறதுக்கான ஒரு இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு பிஹேவ் பண்ணலாம், இல்லைங்க ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், இல்லைங்க நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம். காரணம்னு கேட்டிங்கன்னா ஆளோட லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி கிடையாது.
ஆளுக்கு ஆளுக்கு டோட்லி ஒரு கிளாரிட்டி இல்லை. எனக்கு லைஃப்பில் எது வேணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் எதை சூஸ் பண்ணணும், என் லைஃப் எந்த பாத்தில் போகணும். ஸோ அது குறித்து இவருக்கு சுத்தமாக ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் ஆளு எந்த ஒரு பிடியும் கொடுக்காம சைலண்டாக இருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் அப்போ எதுக்கு இவங்க என் லைஃப்பில் வந்தாங்க, எதுக்கு என்னை யூஸ் பண்ணாங்க, எதுக்கு என் கூட டேட்டிங் பண்ணாங்க, எதுக்கு என் கூட மெசேஜ் பண்ணாங்க, எதுக்கு என்னை தேடி வந்தாங்க நீங்கள் கேட்கலாம். அப்கோர்ஸ் இவர் வந்துட்டு உண்டு. பட் பயங்கரமாக அதுக்கு இப்போ ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக இப்போ இலூஷனாக இருக்காங்க. இவர் உங்களை தேடி வந்தது குறித்து, உங்களை உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆனது குறித்து, உங்கள் கூட கம்யூனிகேஷன் பண்ணது குறித்து இப்போ இவருக்கு பயங்கர இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. நான் அப்போஸ் இருக்கிற பர்சனை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்போஸ் இருக்கிற பர்சனை போய் நான் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க லைஃப்பில் என்ட்ராகி அவங்களுக்கு போய் ப்ராமிசஸ் கொடுத்து அவங்க நம்ப வச்சு லாஸ்ட் நான் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அதை குறிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயங்கர இலூஷனாக இப்போ இருக்காங்க. டோட்டலாக இவர் வருத்தப்படுறாரா அழுறாரா ஒப்பாரி வைக்கிறான்னு கேட்டால் நமக்கு அந்த மாதிரி கார்டு வரவே இல்லை. ஓகே, அந்த மாதிரி நமக்கு கார்டு வரவே இல்லை. டோட்டலாக இப்போ டோட்டலாக என்ன ஒரு கிளாரிட்டி இல்லை. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் நான் தான் சூஸ் பண்ணணும். எனக்கு ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு வேணும் என்னோட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, என்ன நான் சரி பண்ணிக்கிறதுக்கு, எனக்கு என்ன வேணும் நான் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எனக்கு டைம் வேணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்களே தவிர இந்த ஒரு டைமில் ஒப்பாரி வைக்கிறாரா அவங்க நினச்சி ஏங்குறாங்களா அழுறாங்களா துடிக்கிறாங்கன்ட்டு அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, பட் இலூஷன் டோட்டலாக எல்லாம் இவருக்கு ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஏதாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படி கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் கிடையாது, ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் டோட்டலாக சைலண்ட் ஆகிட்டு உண்டு. எந்த ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம டோட்லி எல்லாத்துக்கும் ஒரு புஷ்டாப் வச்சுட்டு சைலண்டாக இருக்காங்க. என் லைஃப்பில் என்ன நடக்குது, நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை முன்னோட்டு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு சைலண்டாக இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணனால ஒரு சில விஷயங்கள் இங்கே நமக்கு ஒக்காகுது. செல்ஃப் லவ் பண்ணாத வரைக்கும் இங்கே நமக்கு எதுவுமே ஒக்காகாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணனால ஒரு சில விஷயங்கள் இங்கே நமக்கு ஒக்காகுது. ஓகே, ஸோ இங்கே நமக்கு மெயின் விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கர இன்னசென்ஸாக நினச்சிட்டு ஒரு வெகுலியாக நினச்சிட்டு உங்களுக்கு அதனால இந்த ஒரு பர்சன் வேல்யூ கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஒர்த் இவர் மனசில் ஆகிட்டு இல்லை. ஓகே, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களோட ஸ்நேகமாக இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் போயிடும். வீட்டில் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இதே ஒரு லவ் பண்ணுற பர்சனோ ஹஸ்பண்டோ சொல்லும்போது அவங்கக்கிட்ட அவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, கொஞ்சம் குனிஞ்சி அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒரிஜினாலிட்டியை விட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே இறங்கி வரக்கூடிய டைமில் அவங்க நமக்கு ஃபீல் பண்ணுற விஷயம் பயங்கர இன்னசென்ஸு, வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர், பாவம், குழந்தை, இந்த மாதிரி நினச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கக்கூடிய டைமில் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க, நம்மளே சீப்பாக இட போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு நடந்துட்டு இவர் உங்களை பயங்கர இன்னசென்ஸாக நினச்சிட்டு இதில் ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலி, இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒரு சில உங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே, டோட்டலாக கரண்ட் சுச்சுவேஷன் பயங்கர டவுன் ஆகும், ரொம்ப டவுன் ஆகும். ஓகே, ஏன்னா ஆப்ஷன்ஸ் உண்டு. எந்த ஆப்ஷனும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஓகே, ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. டோட்டலாக அவங்கக்கிட்ட ஸ்டக் ஆகிட்டு உண்டு. எதுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நம்ம போகணும், எதுக்கு இவங்களுக்கு நம்ம ஒரு எந்தானோம், எதுக்கு இவங்க லைஃப்பில் நம்ம போகிறோம் ஒரு ஐடியாவும் இல்லை, என்ன நடக்குது என் லைஃப்பில், ஏன் நம்ம இதெல்லாம் நினைக்கும் போது எதுக்கு இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ணேன், எதுக்கு இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்தாங்க, ஏன் நான் இவங்க லைஃப்பில் போய் விளையாடிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது டோட்டலாக இவருக்கு ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸ் கிடையாதுல்ல, நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணேன். ஓகே, இதெல்லாம் நினைக்கும் போது டோட்டலாக ஒரு ஆக்சுவலி இவர் இந்த மாதிரி இவர் பயங்கரமாக இவர் ஆக்சுவலி சீட்டிங் மாட்டேங்குது ஒரு பர்சன். உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷனலாக விளையாடிட்டு உண்டு, மைண்ட் கேம் கிடச்சிட்டு உண்டு. உங்களை சீட் பண்ணிவிட்டு வேறொரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கலாம், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வேற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண போயிருக்கலாம். ஸோ பயங்கரமாக சீட்டிங் பண்ணிட்டு. ஸோ அதெல்லாம் நினைக்கக்கூடிய டைம் இப்போ இவருக்கு லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை, கிளாரிட்டி இல்லை. ஓகே, அது காரணம் என்னென்னா இவர் தான். ஓகே, ஈக்குவல் கிவண்டே கிடையாது இந்த ரிலேஷன்ஷிப். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு போஸுக்கு கமிட்மெண்ட் கேட்டு உண்டு. ஓகே, நீ எதுக்கு என் லைஃப்பில் வர்ற, நீ என் லைஃப்பில் வர்றான்னு எனக்கு ஒரு பிடி இருக்கணும்ல, நீ வர்ற நீ போகிற என்ன நடக்குதுங்க, நீ என் லைஃப்பில் வர்றது அந்த எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடு, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நேம் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி 4 பேருக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்,
நீ உன் விருப்பத்துக்கு வர, உன் விருப்பத்துக்கு போகிற, அப்போ எதுக்கு என் லைஃப்பில் நீ என்ட்ரு ஆகுற, எதுக்கு நீ என்னை கஷ்டப்படுத்துற? நீங்கள் இந்த ஒரு போர்ஸ் கிட்ட சில கொஸ்டின்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு ஓகே. அதனால தான் இந்த ஒரு போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. ஏன்னா ஆப்ஷன்ஸும் உண்டு இல்லை, அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. அப்போ இவர் போன பிறகு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, நீ ஒரு கமிட்மெண்ட் கேட்டதுக்கு நீ தரலல்ல. எத்தனை நாள் நான் வந்து நீ ஒரு கமிட்மெண்ட் தருவேன் நான் எத்தனை நாள் இருக்கிறதுக்கு நீ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டில்ல. நீ எப்போவுமே என்ன யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுற. உனக்கு என் மேலே உண்மையான ஸ்நேகம் இருந்தீங்க, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ முன்னோட்டு கொண்டு போ. நீ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் இந்த ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்டு ஸோ ஆள் நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டோன்னு ஆளும் எஸ் ஆகிட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். என்னடா கமிட்மெண்ட் கேட்டு நம்மக்கிட்ட அடி வைக்கிறாங்க, இவர் ஆள் சைலண்ட் ஆகிட்டு டோட்டலாக. ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. மேபி உங்களுக்கு ஒரு செல்ஃப் லவ் பண்ணால் சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணனால ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒர்க் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் டோட்டலாக டயர்ட் ஆகிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு. காரணம்னு கேட்டிங்கன்னா இவர் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி டயர்ட் ஆகிட்டு ஒரு பக்கம் உங்களை மறக்கிறதுக்கு நிறைய எஃபோர்ட் கொடுத்துட்டு இவர். ஓகே, இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் நீங்கள் வேண்டாம், இந்த ஒரு பர்சன் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணக்கூடாது, இது முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். ஓகே, ஸோ அப்படின்னு இவர் இவங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு உங்களை மறக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு பஸ் இவருக்கு அதை மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் இவர் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு மேபி நிறைய அபுண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள பர்சனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு சொசைட்டி இவருக்கு எல்லாம் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இவருக்கு யாருக்கிட்டே கிட்டிட்டில்ல. காரணம் நமக்கு ஸ்டார்டிங்கில் இன்னசென்ஸ் வரைக்கும் ஆடு வந்துடும். ஸோ இவரு கூட பழகுறவங்க எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருக்கலாம். இவரு கூட வந்து ஒரு இன்னசென்ஸில் ஒரு பியூர் ஸ்நேகம். ஓகே, எதையும் எதிர்பார்க்காம ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஸ்நேகத்தை வந்து கொட்டி கொடுத்தது நீங்கள் தான். இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் இந்த ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட அட்டாச் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் அது ஆளை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது, அட்டாச் ஆகிட்டு உண்டு. அப்போ இவர் இப்போ இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு லைஃப்பில் எல்லாருமே இருக்காங்க, பட் நம்ம கூட எல்லோரும் பேசுகிறாங்க, பட் நம்ம கூட ஸ்நேகமாக யாரும் பேசுகிற மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் நமக்கு எங்கேயுமே கிட்ட எல்லாருமே ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்காங்க. ஒரு ஆத்மார்த்தமான ஸ்நேகம்னு ஒரு ஆளுக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் டயர்ட் ஆகிட்டு உண்டு. ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி திங்க் பண்ணி இவர் டோட்லி டயர்ட் ஆகிட்டு. இவர் எங்கே போய் தேடினாலும் இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிட்டிட்டு. இவரை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கலாம், பட் இவரோட ஹார்ட் இவரோட ஆத்மா இது சாந்தி அடைகிற மாதிரி, இவரோட ஆத்மா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிற மாதிரி இவருக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிட்டிட்டில்ல. ஒரு ஆளுக்கு லைஃப்பில் ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டவுனாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கால் பண்ணி ஹலோ ஃபீல் பண்ணாத ஓகே எல்லாம் சரியாகிட்டு இந்த ஒரு வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் தேவை. ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மனுஷனை தான் எல்லாருக்குமே தேவை. ஓகே, அப்போ அதே மாதிரி இப்போ இவர் திங்க் பண்ணுறாரு. இவருக்கு தெரியும் நம்ம நல்லா சீட்டிங் பண்ணியிருக்கோன்னு தெரியும், பட் என்ன இருந்தாலும் இவர் சீட்டிங் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ரெடி கிடையாது. என் மேலே தான் பேசினவனே ஏமாற்றிட்டு போனேன், ஏசுனா சீட்டிங் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆள் ரெடி கிடையாது. கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, சரி ஓகே, நம்ம லைஃப்பில் பாசிட்டிவாக நெகட்டிவாக ஸோ நம்ம மனுஷனாக பிறந்தால் நம்ம ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே எனக்கு இது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி இங்கே ஒரு காரியமும் இல்லை. நம்ம லைஃப்பில் எப்பவும் நமக்கு ஒரு எல்லா சுச்சுவேஷனும் நமக்கு சரியாக அமையாது. ஸோ சில சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம எப்போவுமே ஒரு அக்செப்டன்ஸ் மூவில் இருக்கணும். ஏன்னா எல்லாமே இங்கே நம்மக்கிட்ட கேட்டு இங்கே எதுவுமே நடக்கலை. ஓகே, வர்றக்கூட தான் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் அக்செப்டன்ஸ் மூவில் அங்கே போயிட்டுருக்காரு. வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் ஒரு அக்செப்டன்ஸ் மோடில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட் டு மூமெண்ட் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ஏற்றுக்க நான் ரெடி ஆகணும். எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு நினைக்கல. எந்த சுச்சுவேஷன் வந்தால் அதை ஏற்றுக்கிட்டு என்னால் முன்னோட்டு ஜீவிக்க முடியும். மேபி இந்த ஒரு பர்சன் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இப்போ நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன தான் இவர் ஒரு சைலண்டாக இருந்தாலுமே இவருக்கு ஒரு சில விஷயம் இவரோட சோல் இவருக்கு மனசாக்கி கொடுக்குது. காரணம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் லவ்வாக இருக்கலாம். இல்லைங்க நீங்கள் இந்த ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டோ டெக்னிக்கோ ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது நல்லா ஒர்க் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு சைலண்டாக அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தாலும் இவர் தனியாக இருக்கக்கூடிய டைமில் இவர் தூங்கக்கூடிய டைமில் இவர் லோன்லியாக இருக்கக்கூடிய டைமில் இவருக்கு இவரோட சோல் சில விஷயங்களை சொல்லி மனசாக்கி கொடுக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த
இந்த ரிலேஷன்ஷிப் நடந்த விஷயங்கள் என்ன, ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் என்ன நடந்துச்சு, எங்கே மிஸ்டேக் ஆச்சு, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று விட்டு போச்சு. ஸோ எல்லாத்தையும் இவர் திங்க் பண்ணி ஸோ இவர் இதில் நடந்த தப்பு என்ன, மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, இவர் எல்லாம் திங்க் பண்ணுறாரு. அப்போ இவருக்கு இந்த இவருக்கு சில விஷயங்களை சொல்லி மனசாக்கி கொடுக்குது. நீ இப்போ ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு பர்சன், ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கக்கூடிய பர்சன், ஒரு பர்சன் கட்டாயம் நம்ம லைஃப்பில் வேணும். நமக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்நேகம் கொடுக்குற ஒரு பர்சன் நமக்கு லைஃப்பில் கட்டாயம் வேணும். இவருக்கு சில விஷயங்கள் இந்த ஒரு பர்சனோட சோலே சொல்லி மனசாக்கி கொடுக்குது. ஸோ அதனால தான் நமக்கு இன்னர் வாய்ஸ்னு ஒரு கைட் வந்துடும், இன்ட்யூஷன். இந்த ஒரு போஸ்டோட இன்ட்யூஷன் இந்த ஒரு போஸ்ட்டை புஷ் பண்ணுது. போ நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, போ கால் பண்ணு, மெசேஜ் பண்ணுன்னு இவருக்கு இன்ட்யூஷன். எத்தனை நாள் திங்க் பண்ணுவேன், உனக்கு திங்க் பண்ணி உனக்கு இன்னும் டைம் போதாதான், நீ ஏன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்க. இவரோட சோல் இவருக்கு சில ஐடியாஸ் கொடுக்குது. ஓகே, மேபி இந்த ஒரு போஸ்ட் முன்னாடி மைண்டு சொல்லதை கேட்கக்கூடிய ஒரு போஸ்ட் அந்த கரண்ட் சுச்சுவேஷன் இவர் சோல் சொல்கிறது கேட்டுட்டு நம்ம சொல்லலாம். இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு. இவர் ஆக்சுவலி நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் உங்களை பற்றி பயங்கரமாக நைட்டு டைம் இவர் திங்க் பண்ணக்கூடிய டைமில் சரி ஓகே நடந்தெல்லாம் போட்டு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி இவங்களை கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், சரி போட்டுட்டு இவர் திங்க் பண்ணாலும் காலையில் எழும்பும்போது இவர் நைட்டு அந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி எப்படி ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேணும் அப்படின்னு இவர் ஒரு நைட்டு டைம் திங்க் பண்ணாலும் பகல் டைம் ஆகக்கூடிய டைமில் இவர் டக்குன்னு மைண்டு மாறுது. ஏன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதான் ஆள் ஸ்டக் ஆகும். இது வரைக்கும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஒரு பிடி கொடுக்கலாம் அப்படின்னா இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் ஒரு நியூ விஷனோட பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு சில விஷயங்களை மனசிலாக்கிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு உங்ககிட்ட கிடைச்ச ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவரை சுற்றி 1000 பேர் இருந்தால் இவருக்கு அந்த எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவரோட ஹார்ட் ஆசைப்படுற மாதிரி இவருக்கு கிட்டிட்டு இல்லை. அந்த ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு இன்னசென்ஸான ஒரு நல்ல குணம் வந்து இவருக்கு உங்ககிட்ட மட்டும்தான் கிட்டிட்டு உண்டு. ஸோ அதனால இவர் வந்து இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நியூ விஷன், ஒரு நியூ பாசிபிலிட்டியோடு இந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்கன்னா ஓகே நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஆக்சுவலி நம்ம கால் பண்ணல, நம்ம மெசேஜ் பண்ணலை, நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் சைலண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் இருக்க பர்சன் வந்து உங்களை கம்யூனிகேஷன் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் நினைக்கிறேன் அவங்க லைஃப்பில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாவது வேணும். ஓகே, மேபி இந்த ஒரு பர்சன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சரி ஓகே மேபி இந்த ஒரு பர்சனோட கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஏன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பற்றி சில கிளாரிட்டிஸ் ஐடியாஸ் கிடச்சிடுண்டு. ஸோ அதனால் இவர் ஒரு ஃப்ரெண்டாக என் லைஃப்பில் வா நீ சொல்லிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கோ மெசேஜ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த ஒரு போஸ்ட்கிட்ட 2 ஹவர்ஸ்லேயோ 2 டேஸ்லேயோ 2 வீக்ஸ்லேயோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, ரொம்ப பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸில் வரும். இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்துருக்குன்னா உங்களுக்கு 2 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். உங்களோட கையில் தான் இருக்குது. கம்யூனிகேஷன் நமக்கு கட்டாயம் வரும், பட் கம்யூனிகேஷன் வரது உங்களோட கையில் தான் இருக்குது. பயங்கர பாசிட்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் உடனே வரும். ஓகே தென் இது வரைக்கும் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கு. ஆக்சுவலி ஃப்ரெண்டு தான் இப்போ என்ட்ராக போகிறாங்க உங்கள் லைஃப்பில். பட் இவர் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இனி கொடுப்பாரு. ஒரு நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, இவர் எல்லாமே கொடுப்பாரு. ஏன்னா நமக்கு இங்கே என்ன கார்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் நமக்கு ரிபல் கார்டாக வந்திருக்கு. ரிபல் கார்டு சொல்லும்போது ஒரு பர்சன் நீங்கள் சங்கிலியால் கட்டுப்பட்டு இந்த ஒரு பர்சனோட கால் வந்து சங்கிலியாக கட்டுப்பட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போச்சு இந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா ஃபேமிலி, சொசைட்டி, இல்லைன்னா மேபி இது ஒரு மேரிட் அஃபரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். சில விஷயங்களை நினச்சி இந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்கல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு உங்ககிட்ட வரணும்னு முடிவு பண்ணிட்டு காரணம் கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு இப்போ எனக்கு நான் மதி இவர் ஆக்சுவலி நிறைய இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் நிறைய ட்ரை பண்ணணும். உங்களை ட்ரை பண்ணிட்டு மூவ் ஆனே பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. இவர் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு வேறு எங்கேயாவது கிடைக்குமா ட்ரை பண்ணி இவருக்கு எங்கேயுமே கிட்டிட்டு இல்லை. அப்போ இந்த ஒரு பர்சன் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்துட்டு எஸ் எனக்கு நான் இனி யாரையும் பார்த்த ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு நான் ஆசைப்பட்ட லைஃப்பை நான் தான் வாழணும். ஃபேமிலியை, சொசைட்டி இவங்களெல்லாம் பார்த்து ஒரு கட்டுக்குள்ளே ஒரு இலூஷன்ஸ்குள்ளே கிடக்க என் லைஃப் தான் இங்கே டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. யார் எப்படி இருந்தால் என்ன, யாரை எப்படி என்ன பார்த்தா என்ன, ஐ டோன்ட் கேர். எனக்கு என் லைஃப் நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு வேணும், எனக்கு என் லைஃப்பில் ஒரு பீஸ் வேணும். ஸோ அதனால் நமக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, இவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகே. ஸோ செல்ஃப் லவ் பண்ணுங்க,
செல்ஃபும் நீங்கள் பண்ணாத வரைக்கும் ஆக்சுவலாக நம்மளில் சேஞ்சஸ் வராத வரைக்கும் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயமும் நடக்காது. நம்ம நினைக்கிற விஷயங்கள் அப்படியே அட்ராக்ட் ஆகும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும். நம்ம பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஒரு ஹை வைப்ரேஷன் இருக்கணும். நம்மளும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஆப்போசிட் இருக்கிற பர்சனை எப்பவும் காலை பிடிச்சி கையை பிடிச்சி வந்துடு நீ இல்லைங்க எனக்கு சாப்பிட முடியல தூங்க முடியல அது அப்படியே சொல்லும்போது அவங்களுக்கு அது இரிட்டேட் ஆகும். ஓகே, நீ இல்லாட்டாலும் என்னென்ன ஜீவிக்க முடியும், நீ இல்லாட்டாலும் என்னென்ன ஹாப்பியாக வச்சுக்க முடியும், நீ எனக்கு லைஃப்பில் கட்டாயம் வேணும் கிடையாது, உனக்கு தேவை எனக்கு 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 வேல்யூ எனக்கு நீ ஒரு வேல்யூ கொடுக்க தான் என் லைஃப்பில் வா. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு லோக்கல் கேரக்டர் கிடையாது. எனக்கும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. என்னையும் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தான் வந்து பெற்றாங்க. உன்னை மட்டும் யாரும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு பெக்கலை, என்னையும் கஷ்டப்பட்டு தான் பெற்றாங்க. உனக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னா எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கும் இந்த சொசைட்டியில் எனக்கும் ஒரு நேம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் இங்கே ஒரே மாதிரி தான். ஓகே, என்ன மதிச்சு நீ வாரதாந்தவா இல்லைங்க, நீ உன் காலில் பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவைன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்க. உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க. நீங்கள் வேல்யூ கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட் ஒரு பர்சன் வேல்யூ கொடுக்கவே மாட்டாங்க. எப்போவுமே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும். ஒரு பர்சனை என்ன ஹாப்பியாக வச்சுக்கணும், எத்தனை நாள் உங்களை ஹாப்பியாக வச்சுப்பாங்க? இப்போ எல்லாருமே ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு அந்த ஒரு பர்சன் தான் பீஸ், என்னோட ஹாப்பினஸ்ங்கிறது அந்த ஒரு பர்சன் தான். அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வரதுக்கு எனக்கு பீஸே கிடையாது. ஓகே, ஒரு பர்சன் தான் உங்களுக்கு பீஸ் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அந்த பர்சன் உங்களை எத்தனை நாளுக்கு ஹாப்பினஸ் வைப்பாங்க? அப்போ அந்த பர்சன் செத்து போயிட்டாங்கன்னு உங்களுக்கு ஹாப்பினஸ் போயிடுமா? ஓகே, ஸோ யார் இல்லாட்டாலும் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க படிங்க. அதுதான் நமக்கு எப்போவுமே கடைசி வரைக்கும் நல்லது. எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் பீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பீஸ் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்காது. வரும் போகும், ஏன் கிடைக்காமலும் போகும். ஸோ யார் இருந்தாலும் இல்லாட்டில் என்னால் என்ன ஹாப்பியாக வச்சுக்க முடியும், என்னால் ஒரு செல்ஃப் இண்டிபெண்டன்ட் நிற்க முடியும், என்ன வந்து ஹர்ட் ஆக்குற அளவுக்கு என்னால் வந்து இருந்துக்க முடியும், அந்த ஒரு செல்ஃப் லவ்வில் வாங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 2222 கண்டினியூஸாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, 999 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்கணுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். 99922 மேபி ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம். ஓகே, இதை நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இஸ் 19 இம்பார்ட்டன்ட். 19 கண்டினியூஸாக பார்ப்பீங்க. ஓகே, 19 ஓகே, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங் டேட்டோ ஃபினிஷிங் டேட்டோ இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மந்தில் அவங்களுக்கும் மந்த் மேட்ச் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி எனக்கு அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.